ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர நல்ல குழுன்னு வச்சுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஜூஸ் உங்கள் ஸ்கின்னை பளபளப்பாகி முடி கொட்டுற பிரச்சனையை வேரோட நிறுத்தி, அதே மாதிரி உங்களோட இளநீர பிரச்சனையும் போக்கி உங்களோட வெயிட் லாஸுக்குமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? கட்டாயம் நம்பி தான் ஆகணும். அப்படி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எலுமிச்சை பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை கூல் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதோட ஒரு 10 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியுமே எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஒரு 10 நிமிஷம் நம்ம செலவு பண்ணி இதை செஞ்சு வச்சுக்கிட்டா போதும். 15 நாளைக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க எல்லா பொருளையும் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 10 நெல்லிக்காய்க்கு 3 எலுமிச்சை பழ ஜூஸ் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம எடுத்து இந்த இஞ்சியை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெல்லிக்காய்களையும் உள்ளே இருக்க விதையை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் இதோட ரெஃப்ரெஷ்மெண்ட்காக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட் எல்லாமே. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 15 நாள் கூட வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணும் போது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களோட செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையுமே நீக்கும். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் ஊத்தாம அந்த ஜூஸ்லயே ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 60 ml தான் இருக்கும். ஸோ ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லதை ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எந்த அளவுக்கு உங்களால் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அழுத்தி இதில் இருக்கக்கூடிய சாரை ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு சக்கை மாதிரி இருக்கும். ஸோ அந்த சக்கையுமே நம்ம இங்கே வேஸ்ட் பண்ண வேணாம். திரும்பி ஒரு டைம் வந்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மொதல் ஜூஸ் எடுத்தோமோ அதே மாதிரியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து இன்னும் அதே மாதிரி ஒரு 60 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அரைச்ச இதே சக்கையை திரும்பி ஒரு தடவை பிழிஞ்சிக்கிட்டா போதும். கிட்டத்தட்ட நம்ம தேங்காய் பால் எடுக்கும் போது கடைசி வந்து எடுக்கும் போது ஒரு சக்கை வந்து உதிரியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துச்சுனாலே அதில் இருக்கக்கூடிய எல்லா ஜூஸும் இறங்கிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும் அதோட சக்கை. இதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்கள் வீட்டில் செடி வளர்த்திங்கன்னா தாராளமாக இதை உரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஜூஸ் கிடச்சிருச்சு. நம்ம இதை வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு டைம் வந்து ஸ்பூனில் கலந்து கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அடியில் தங்காமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி மோல்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனாக எடுத்து இதில் வந்து ஊற்றி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எடுத்த ஜூஸ் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மோல்ட்டுக்குமே கரெக்டாக இருந்தது. ஸோ இது மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 கியூப் அல்லது 2 கியூப் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணும் போது கிட்டத்தட்ட 15 டேஸ் வரைக்குமே வரும். இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதையும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஓவர் நைட் அதை நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சதில் நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா க்யூப்ஸையுமே வந்துட்டு நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோன்னா டெய்லி இதை நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அர்ஜென்ட்டாக ஒர்க் போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இதை வந்து நம்ம ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், அழகாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக உங்களோட வெயிட் லாஸுக்கு வேணும், அதே நேரத்தில் எனக்கு சுகர்லாம் வந்து நான் கட் பண்ணுறேன், அதனால் இதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது சுகர் போடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா காலைல ஜஸ்ட்டு ஒரே ஒரு கியூப் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணியை அந்த டம்ளரில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த அந்த கியூப் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு அது ஜூஸாக மாறிடும். பாருங்கள், எந்த விதமான செடிமெண்ட்ஸும் இருக்காது. நம்ம வடிகட்ட கூட தேவையில்லை, அப்படியே நீங்கள் வந்து குடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை நச்சுகளெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டாயம் இதை எடுத்துக்கலாம். காலையில் எழுந்ததும் இதை வந்து நம்ம ஒரு டீடாக்ஸ் டீ மாதிரி குடிக்கலாம். இது நல்ல வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை இது நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் வந்து வெளியே போயிட்டு வரேன், நான் வந்து வெளியே நல்லா வந்து வெயிலில் இருந்துட்டு வீட்டுக்குள்ளே வரேன் அப்படின்ற போது கண்டிப்பாக ஒரு ஜூஸ் ஐட்டம் தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இதில் ஜஸ்ட்டு ஒரு 2 கியூப் அளவுக்கு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின், 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை, ஸோ இதுவுமே நல்ல குளிர்ச்சி தரும், கொடுத்துட்டு இதோட ஒரு 2 கியூப் போட்டுட்டு உங்களுக்கு சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சுகர் வேணாம் அப்படின்றவங்க நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஜஸ்ட் இதை வந்து கலக்கி குடித்தாலே போதும். உங்கள் பாடி ஹீட்டை செம்மையாக ரெடியூஸ் ஆயிருங்க. இது வந்து இந்த டைமில் குடிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது, இதெல்லாம் குடிக்கலாமான்னு கேட்பீங்க. ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது உடம்புக்கு எதுவும் பண்ணாது, தாராளமாக குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ரொம்ப சளி பிரச்சனை இருக்கிறவங்க ஐஸ் கியூப்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம். கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்தி, ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.